அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு எக்கு வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து கேட்டதும் நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 முட்டையை எடுத்து வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து கேரட் சீவிர கட்டையில் அழகாக நான் வந்து துருவி எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக நீங்கள் வந்து துருவிக்கோங்க. இதில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து 1 கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீல பக்கத்தில் நீங்கள் ஸ்லைஸாக அரிஞ்சிக்கோங்க. மல்லியில் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்க செய்கிறதுனால நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டு ஒரு 1½ ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு 1½ ஸ்பூன் கடலை மாவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், அது சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்க்க போகிறாங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தூள் உப்பு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்லா அலையக்காக எடுத்து கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் கையால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது. உங்களுக்கு நான் இப்போ இந்த சமயத்தில் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சமாக தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி இருக்கும். தண்ணி வந்து நீங்கள் வந்து நிறையெல்லாம் கட்டக்கூடாது. நம்ம ட்ரையாக இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து கொஞ்சமாக தெளிச்சிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தெளிக்கும்போது உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். கையால் எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்ருக்கிறேங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எக் பிரியர்களுக்கெலாம் இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நம்ம சூடாக எடுத்து அப்படியே சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1½ ஸ்பூன் இருக்கும். நான் வந்து மைதா மாவு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் கரைச்சி வச்சுட்டு சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம். சின்னதாக உடச்சி விட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இந்த மைதா மாவில் டிப் பண்ணி அப்படியே சேமியாவில் போட்டு பரட்டி எடுத்துட வேண்டியதாங்க. நான் சேமியா வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் செய்யலாம், இல்லாட்டி கார்ன்ஃப்ளாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த சேமியாவோடு செய்யும்போது உங்களுக்கு நீட்டாக குழந்தைங்க பார்த்த உடனே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு இரும்பு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட்டானு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை போட்டு ஒன்று எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த சேமியான கீழே விழாதுங்க. அவ்வளோ தூரம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. பாருங்கள், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். டெய்லிக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கரெக்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியாக இருக்கும். நம்ம போய் கடையில் வாங்காத வீட்டிலே செய்கிறதுனால இந்த எக்கெல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு பிடித்தமான ரெசிபி தான். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நம்ம வந்து பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். நல்லா அந்த வெங்காயத்தோடு அந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. பாருங்கள், கையில் எடுக்கும்போதே அவ்வளோ தூரம் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், அது ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நமக்கு வந்து எக்கு தான் நிறையவே இருக்கும். அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.